நீலகிரியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே தயாரான அதிமுகவினர் தெருமுனை பிரச்சாரத்தை துவக்கிய அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் காப்பச்சி வினோத். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் போட்டியிட ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் அதிமுகவினர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகின்றனர். தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னரே அதிமுகவினர் தெருமுனை பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். கட்டப்பட்டு பகுதியில் இன்று துவங்கிய தெருமுனை பிரச்சாரத்தில் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் காப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது, நீலகிரி திமுக எம்பி ஆர் ராசாவையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனையும் ஓரம் கட்டினால்தான் நீலகிரி மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும். 2 பேருமே 6 மாதத்திற்கு ஒருமுறை சுற்றுலா வருவது போல் வருகின்றனர். இருவரும் கொடுத்த வாக்குறுதி ஒன்றுமே நிறைவேற்றப்படவில்லை. படுகரின மக்களை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பதாகவும் தேயிலைக்கு நிரந்தர விலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் குன்னூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு கலந்து கொண்டார். மக்களை நான் எஸ்டி பட்டியல சேர்க்கிறேன் வாக்குறுதி கொடுத்தாங்க. 3 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஒரு மந்திரி நாடாளுமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 2 பேர் என்ன செஞ்சாங்க? நமக்கு மீண்டும் ஏமாத்த வருவாங்க. முக்கியமான கோரிக்கை 2 தான். தேயிலை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேணும். உணவு சமுதாய மக்களுக்கு எஸ்டி வேணும். இந்த 2ஐயும் இவங்க பண்ணி கொடுக்க ஏமாத்த தான் வருவாங்களே தவிர நடக்கவே நடக்காத விஷயம். ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மா